ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது தண்டுக்கீரை கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு தண்டு, கத்திரிக்காய் 2, அவரைக்காய் 2, தக்காளி 2. தண்டுக்கீரை வந்துட்டு ஒரு கட்டு இருந்தால் நீங்கள் ஹாஃப் எடுத்துக்கோங்க போதும். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் 2, அவரைக்காய், கீரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கிறோம். நான் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி கீரையில் தண்ணி வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதையும் சாம்பார் பொடி, கொஞ்சம் தேங்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கைட்டாக தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கைட்டியே இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு. இப்போ அதோடு சேர்த்து அந்த தக்காளி நம்ம மசிச்சு வச்சுருக்கோங்க, அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து. மிளகாய் பொடி வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து தண்டுக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடுறோம். இதில் இப்போ நீங்கள் தாளிக்கணும் அப்படின்னா கூட தாளிச்சிக்கலாம், இல்லை தாளிக்க வேண்டாம் இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னா கூட நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் ஆயில் எதுவுமே சேர்க்கல. ஸோ கொலஸ்ட்ரால் எதுவுமே இதில் இல்லை. நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அப்படி நீங்கள் தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு பாருங்கள். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து தாளித்து தான் போடுறேன். இப்போ பாருங்கள், தண்டுக்கீரை கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.